அவார்டு கொடுக்குறது மண்டபம் காசு இருக்குது, சாப்பாடு காசு இருக்குது, சரி எல்லா காசு இருக்குது. உங்களை வந்து நாங்க மண்டபம் புடிச்சு சாப்பாடு போட்டு அவார்டு கொடுங்கன்னு உங்களை யாராவது கேட்டாங்களா? நான் அவார்டு கூப்பிட்டேன், நீங்க எதுக்கு வரணும்னு கேக்குறேன் நானு. நீங்க ஏன் கூப்பிட்டீங்க? நீங்க ஏன் வரணும்? நீங்க கூப்பிடுறதுனால நாங்க வரோம். நீங்க வரணும், நாங்க கூப்பிடுறோம். ஓ அவ்வளவுதான். நாங்களா வந்து எங்களுக்கு அவார்டு கொடுங்க, அவார்டு 1000 வாங்க நாங்க தரோம். நாங்க போய் சொல்லல. இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு பதிவு பண்றோம். அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டு ஆட்களை இழுக்குறீங்க உங்க பக்கம். இன்ஸ்டாகிராம் மூலமா அவார்டு வர்றவங்க விருப்பப்படுறவங்க வரலாம். அது வந்து எப்படி போடுறோம்னா விருப்பப்படுறவங்க இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வரலாம்னு போட்டுருக்கோம். புரியுதா? 1500 பிடிவாதமா நான் உங்களை கூப்பிடல. 1500 ரூபாய் கிடையாது, 1000 ரூபாய் சிம் இருக்கு. 1000 ரூபாய்க்கும் அவார்டு இருக்கு. 1000 ரூபாய்க்கு இருக்கு. ஏன்னா மண்டபத்தை பொறுத்து இருக்கு. ஓ மண்டபத்தை பொறுத்து. ஓகே 1000 ரூபாய் சிம் இருக்கு. 1500. அதாவது எப்படின்னா நீங்க வந்து மண்டபத்தை பொறுத்து அவார்டு கொடுப்பீங்க, காசு 1000 1500 அதை பொறுத்து அவார்டு கொடுப்பீங்க, சாப்பாடு பிரியாணியா வெஜிடேரியனான்னு பார்த்து அவார்டு கொடுப்பீங்க. ஆனா எவன் ஒருத்தன் நல்லா நடிக்கிறான், இவன் கிட்ட இந்த ஒரு திறமை இருக்கு, இவன் வந்து நல்லா வரணும் அப்படின்னா அப்ப மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கறதெல்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிறீங்க.